டிசம்பர் 5 பாண்டியன் ஸ்டோர் 2ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ராஜி கோவமா பேசுறாங்க அவங்க வீட்டு முன்னாடி. அவன் ஒண்ணு என்னைய கடத்திட்டு போல, நான் தான் அங்க போனேன். அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா, அங்க என்ன நடந்துதான் சொல்லு பாப்போம் அப்படின்றாரு ஒரு சித்தப்பா. உடனே ராஜி, இப்ப உனக்கு அதெல்லாம் ஏன் சொல்லணும்? இவங்க நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு இவங்க பதிவு பண்ணி வச்சிருக்காங்க மனசுல. நீ ஒண்ணு சொல்லி வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டியனும், ஆமாம்மா இவங்க மனசெல்லாம் அழுக்கு, இவங்க கிட்ட என்ன சொல்லி என்னத்துக்கு, இவங்க இப்படிதான் தப்பு தப்பா யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க சித்தப்பா சொல்றாரு, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முதல்ல உன் பையனை வெளியே எடுக்கிற வழியை பாரு. அவன் உள்ள இருந்து வெளியே வரவே முடியாது பாரு, அவன் ஜெயில தான் கிடப்பான். இந்த மாதிரிலாம் பேசும். கோமதிக்கு கோவம் வந்து, என்ன இப்படி பேசுறீங்க? என் பையன் தான் தப்பு பண்ணலன்னு சொல்றாருல்ல என் வீட்டுக்காரு, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? என் பையன் கண்டிப்பா வெளியே வருவான், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான்லாம் உங்க கூட பிறந்தவ தானே, இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னா என்னை விட்டுருங்க, என்னையும் அவளையும் தினம் தினம் அள வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கேன். லேசாக இருமல் சத்தம் கேட்டால் என் மனசு எவ்வளோ துடிச்சு போகுது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ராஜியோட சித்தப்பா விடவே மாட்டேக்காரு, நக்கலா பேசுகிறாரு. அவர் பையனை பார்த்து, ஏல ஹாஸ்பிட்டலில் நோயாளிக்கு சாப்பாடு கொண்டு வர்ற மாதிரி ஜெயிலில் கொண்டு போய் கொடுக்க முடியுமான்னு ஏதாவது வழி இருக்கா கேட்டா சொல்லல, இவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப திமிராக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் கோமதி விட்டாங்கல்ல, நீங்கள்லாம் இப்படி உங்களுக்குலாம் மனசுன்னு ஒன்று இருக்கா, இல்லை அதில் கல்லு தான் இருக்கா? என் பிள்ளை செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போகிறான், நாங்கள்லாம் என்ன மனநிலையில் இருப்போம், இந்த பிள்ளை என்ன மனநிலையில் இருக்கும், அதெல்லாம் தெரியாமல் இப்படி வம்புக்கு வந்துட்டு இருக்கீங்க, எங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், உடனே பாண்டியன், கோமதி இவங்களுக்குலாம் அதை பற்றி யோசனையே கிடையாது, நீ அழுதோன்னே இவங்கெல்லாம் இறங்கிடுவாங்களா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பாண்டியன், என் பையன் எந்த தப்பு செய்யலைன்னு அவனை நான் வெளியே கொண்டு வருவேன், அதை நீங்கள் இதை பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. எல்லோரும் போனோடனே அவங்க பாட்டி அழுதுகிட்டே, உலகத்திலே மிகப்பெரிய வியாதி எது தெரியுமா, அடுத்தவங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கிறது தான். வியாதி உங்களுக்கு வந்திருக்கு, அது உங்களை மட்டும் இல்லை எங்களையும் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த பாட்டி உள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் கோமதியாக எல்லாரும் ஃபேமிலியாக வீட்டுக்குள்ளே அழுதுட்டு வந்துட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாரு பாண்டியன்ட்ட, கண்டிப்பாக என் பையன் எந்த தப்பு செய்யலைன்னு அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பாண்டியனும் சரி நான் வக்கீலை பார்க்க போகிறேன், கண்டிப்பாக நான் கதிரோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அப்போ கரெக்டாக மயிலோட அம்மா அப்பா வராங்க. அவங்க வந்து ஆறுதலாக பேசுகிறாங்க. ஆனால் பரவாயில்ல மயிலோட ஃபேமிலி இவங்கெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு உடனே ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் நான் போகிறேன், அவங்கள கண்டிப்பாக கதிரோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மயிலோட அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் கோமதி அழுறாங்க, என் பையன் அப்படி சாப்பிடாம கொள்ளாமல் இப்படி அங்கே இருக்கும்போது நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு அழுதோடனே மயிலை பார்த்து, என்ன நீ யாருக்கும் எதுவும் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் எல்லாரும் போங்க நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்தி அழகாக ரூமுக்கு அனுப்பிட்டு சாப்பாடு செய்கிறதுக்கு போகிறாங்க. மயிலையும், நீ மூத்த மருமகளை ஒழுங்காக சமைச்சு கொடுக்க மாட்டியா, ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, ரொம்ப நல்ல மனசாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாண்டியன் அவங்க பசங்க 2 பேரும் பழனிலாம் ஜெயில் வாசலில் நிற்காங்க. உள்ளே போய் வக்கீல் பேச போயிருக்காங்க. வெளியே வந்து அவர் பையனை வெளியே எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் போல், நம்ம நினச்ச மாதிரி இல்லை, சப்ஜெயிலுக்கு வேறு கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லவும் ரொம்ப ஷாக்காக பாண்டியன் கேட்காங்க, எது சப்ஜெயில் கூப்பிட்டு போகிறாங்களா, என் பையன் தான் எந்த தப்பு செய்யலையே அப்படின்னு சொல்லவும், பொண்ணை தொலைச்சவரும் வராரு, அவர் பொண்ணை தொலைச்சவரோட அப்பா, பொண்ணை விட்டு நான் ஒரு நாள் கூட பிரிஞ்சதில்லை, உங்களால் உங்கள் பையனால தான் என் பொண்ணு இப்படி நான் பிரிஞ்சிட்டு இருக்கேன், என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் உங்கள் யாரையும் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், மேலும் பாண்டியன் ரொம்ப தன்மையா, என் பையன் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான், உங்க பொண்ணை என் பையன் கண்டிப்பா தூக்கியிருக்க மாட்டான், உங்க பொண்ணு பத்திரமா உங்ககிட்ட கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா சொல்றாங்க. ஆனா அவரு, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க, என் பொண்ணு உங்க பையன் தான் தூக்கியிருப்பான், கேடு கெட்ட பையன் அப்படின்னு சொல்லவும் சரவணன் கோவம் வந்து போறாங்க. உடனே அப்ப கூட பாண்டியன் தன்மையா, அவர் பொண்ணை பத்தவர் அப்படிதான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கேட்காங்க, என் பையன் எங்க அப்படின்னு கேட்கவும், அவரு நினச்ச நேரத்துக்குலாம் அவங்க பையனை பார்க்க முடியாது, நாங்கள் கூப்பிடுவோம், அப்போ தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற. உடனே வக்கீல், என்னையா நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இல்லை, நாங்கள் சொல்லும் போது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வர சொல்லுங்க. கதிர் பாவம் வந்து நூடுல்ஸாகி வராரு, பார்க்க அழுவையாக வந்துடும் போல் அப்படி இருக்குது. உடனே எதுக்கு என் பையனை அடிச்சிங்க அப்படின்னு பாண்டியன் கேட்கவும், அவன் கதையாக சொல்கிறான், அதனால நான் அடித்தேன் அப்படிங்கிறாரு தைரியமா. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு ராஜியோட சித்தப்பா வராரு. அங்கே வந்து ஸ்டேஷனில் உட்காந்து இன்ஸ்பெக்டர், எப்படி இருக்குது ஊரெல்லாம் சுற்றி பார்த்தீங்களா, நல்லா இருக்கா அப்படின்னு வக்கனையாக வந்து கேட்குறாரு. சிரிச்சுக்கிட்டு அவரும் இவரை உட்கார வச்சுட்டு மற்ற எல்லாரும் நிற்கிறாங்க, கெத்தாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த உடனே ராஜியோட சித்தப்பா நக்கலா, ஏற்கனவே எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த கும்பலையா இங்கே நிற்க அப்படின்னு கேட்கும். அதுக்கு இன்ஸ்பெக்டரும் பொண்ணை கடத்திட்டாங்க, இந்த பொண்ணு தான் அப்படின்னு ஃபோட்டோ கட்டிட்டு அந்த பையன் இந்த பையன் அப்படின்னு கதிரை கட்டுறாங்க. சித்தப்பா விட்டார் இல்லை, இது சரியான கிரிமினல் குடும்பம், இவன் தனியாக செஞ்சிருக்க மாட்டான், இவர் தான் பிளான் போட்டு கொடுத்துருப்பாரு, இவங்க குடும்பமே இதான் வேலை அப்படின்னு சொல்லுவோம். பாண்டியன் என்ன பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஒரு சித்தப்பா இன்ஸ்பெக்டர்கிட்ட, நீங்கள் இவனை வெளியவே விட்டுறாதீங்க, ஆயுஸ்க்கு உள்ளே வச்சிருங்க, ஏதாவது பண்ணுங்க.
அப்பா டெலிவரி பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு இந்த மாதிரி பொண்ணை ஏமாற்றி இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கான். என் அண்ணன் பொண்ணு தெரியும்ல அப்படின்னோடனே அவரும் ஆமாம் அப்படிங்கிறாரு. அந்த ராஜி அவளையும் இவன் தான் கடத்தினான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் அப்படியா அப்படின்னு கேட்கவும் சரவணனுக்கு கோவம் வந்து இவர் அடிக்க மாதிரி போகிறாரு. உடனே எல்லாரும் பிடிக்கிறாங்க. என்ன நீ போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி சண்டைக்கு போகிற, உன் தம்பி கூட சேர்த்து ஒன்றே உள்ளே வச்சிரும் அப்படின்னு சொன்னோடனே பாண்டியன் இவங்களாம் எப்பவும் இப்படி தானே பேசுவான், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேப்பில் கதிர் செந்தில்கிட்ட இவங்க நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்காங்க, இந்த போலீஸ் தப்பாக இருக்குது, நீ என்ன பண்ணு, நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. மெதுவாக சைலண்டாக எப்படியாவது கண்டுபிடிங்காங்க. உடனே இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வெளியே அனுப்புங்காங்க. செந்திலா சரி நான் கண்டிப்பாக பொண்ணோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களாம் வெளியே போனோடனே ராஜியோட சித்தப்பாவும் பின்னாடியே வெளியே வந்து உன் பையனை நீ மறந்துரு, அவன் கண்டிப்பாக கடிதான் தும்பா அப்படின்னு சொல்லவும் சரவணன் என்ன என் தம்பியை பற்றி என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டு போகிறாரு. உடனே என்ன இந்த மாதிரிலாம் வந்தால் ஒன்றையும் உள்ளத்துக்கு போட்டு அப்புறம் உனக்கு கலிதா அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ரொம்ப ஃபீலிங்காக கதிரோட தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்கேன், என்ன செய்வேன் அப்படின்னு யோசிக்கும். அதுக்கு செந்தில் கண்டிப்பாக அந்த பொண்ணை கிடச்சாதான் இது ஆகும் அப்படின்னு பழனி போலீஸ் செய்ய வேண்டிய வேலை நம்ம எப்படி செய்ய முடியும், அந்த பிள்ளை எங்கே கொண்டு போய் நம்ம தேட யார் கிடத்துனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லவும் செந்தில் நீங்கள் அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க, நானும் அண்ணனும் போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் ஒரே அழுவ, அந்த பையனை போட்டு இப்படி அடிச்சிருக்காங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் செந்தில் வானே நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நெக்ஸ்ட் சீன் முடியுது.